ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி பண்ணவங்களாம் இப்படியெல்லாம் எந்திரிக்கவே மாட்டாங்க. நீங்கள் எப்படி எந்திரிச்சிங்கன்னாரு. சரி, நான் என்னால் முடிஞ்சது அதனால் எந்திரிச்சிட்டேன். இப்போ வந்து ஸ்டிக்கு வாக்கிங் ஸ்டிக் இல்லாமையே நடக்கிறேன். ரபி அஹ்மத் சார். நான் ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா என்னால் நடக்க முடியல. பிள்ளைக்கு காலையே தூக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்த உடனே அப்புறம் சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ஸ்பைனல் கார்டில் உங்களுக்கு ஒரு டியூமர் இருக்குது. நான் சொன்னேன், அது ஏதாவது இன்ஜெக்ஷன் கொடுத்து ஏதாவது சால்வ் பண்ண முடியுமான்னா, அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, ஆப்ரேட் தான் பண்ணணும்னாரு. அவர் தான் ஆப்ரேட் பண்ணார். வித்தின் அ வீக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்துட்டு வாக்கர் வச்சு தான் நடந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டிக் வச்சுட்டு நடந்தேன். இப்போது 2 மாதம் ஆக போகுது. இப்போ ஸ்டிக் இல்லாமே நடக்கிறேன். இது எப்படி ஆச்சுன்னா, இது வரைக்கும் நான் எலக்ட்ரானிக் சாப்பிட்டதுனால அந்த wound-எல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிருச்சு. வித்தின் 1 வீக்லேயே நான் வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன், வித் சப்போர்ட் அப்போல்லாம். அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்துட்டு, ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி பண்ணவங்களாம் இப்படியெல்லாம் எந்திரிக்கவே மாட்டாங்க, நீங்கள் எப்படி எந்திரிச்சிங்கன்னாரு. சரி, நான் என்னால் முடிஞ்சது அதனால் எந்திரிச்சிட்டேன். எனக்கே தெரியாமல் நான் நடந்து போய் பாத்ரூம் போயிட்டேன். அங்கே போன பிறகு தான் ரியலைஸ் பண்ணேன், வாக்கர் இல்லாமல் நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அடுத்த நாளே அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு. இப்போ வந்து ஸ்டிக் வாக்கிங் ஸ்டிக் இல்லாமையே நடக்கிறேன்.